பொள்ளாச்சி கொலை வழக்குல குற்றவாளியை கைது பண்ணது அதிமுக அரசு, சிபிஐக்கு மாற்றினது அதிமுக அரசு. ஆனா இந்த சாதனையா திமுக அரசு கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பங்கு என்னன்னு எதிர்க்கட்சி ஒரு கேள்வி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து சட்டமன்றத்திலே வந்தபோது தெளிவாக விளக்கம் அளித்தார். புகார் கொடுத்தது என்றைக்கு, வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாள் என்றைக்கு, அந்த வழக்கிலே குற்றவாளிகளை கைது செய்த நாள் என்றைக்கு என்று. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் எழுப்பிய குரலால் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இப்ப அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகாரும் 2 நாட்கள் கழித்துத்தான் புகாரும் பெறப்பட்டது. இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ததோடு நின்றுவிட்ட அந்த அரசில் மேற்கொண்டு அதிவேகமான நடவடிக்கைகள் சுணக்கமாக இருந்ததை அனைவரும் அறிவீர்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த வழக்கை விரைவுபடுத்தி இனி பெண்களுக்கு எங்கும் இப்படிப்பட்ட அநீதி நிலவக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு ஒரு சாட்சியை கூட பிறர் சாட்சியாக அனுமதிக்காமல் வழக்கை முறையாக நேர்த்தியாக நடத்தி சிபிஐக்கு முழு ஒத்துழைப்பை தந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாடே முதலமைச்சருடைய தொடர் நடவடிக்கையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றது. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இனி பெண்களுக்கு தீங்கு என்றால் தீங்கிழைத்தவருடைய நிலை, பொள்ளாச்சி குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கிடைத்த தண்டனை ஒரு சாட்சியாக இருக்கும் என்ற வகையில் நீதியை நிலைநாட்டி இருக்கின்ற அரசு இது. சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார். சித்திரை பெருவிழாவில் இந்த ஆண்டு அதிகமான கூட்டம் கூடியதா என்று நிருபர் கேட்டார். இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து வீட்டிலே இருந்து இறை தரிசனம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு திருக்கோயிலுக்கு வந்து இறை தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு போதிய அளவு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டிற்கு 3.5 கோடி மக்கள் திருக்கோயில் சார்பிலே வழங்கப்படுகின்ற அன்னதான திட்டத்தால் பசியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் மலைக்கோயில் போன்ற கோயில்களுக்கு செல்வதற்குண்டான வாகன வசதிகளை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். திருக்கோயிலுக்கு அதிக கூட்டம் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். திருக்கோயிலுக்கு அதிகமான அளவு கூட்டம் வருகின்ற இடங்களில் அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அதோடு மட்டுமில்லாமல் கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு சிறப்புகளை மேற்கொண்டதால் இன்றைக்கு திருவிழாக்கள் தொடங்கி விசேஷ நாட்களில் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை பாதுகாப்பாக இருப்பதால் தான் அதிக அளவு பக்தர்கள் இன்றைக்கு திருக்கோயில்களுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பார்த்தால் ஒரு மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தான் நாம் உற்று நோக்குகின்றோம். தமிழ்நாடு முழுவதும் சித்ரா பௌர்ணமிக்கு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை கணக்கின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 1,75,00,000 மேற்பட்ட பக்தர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளில் இறை தரிசனத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நடந்த சில சம்பவங்களை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் 99% இடங்களில் சிறப்பாக இறை தரிசனம் மேற்கொண்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு குறிப்பாக மதுரையில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட 20% மக்கள் கூடுதலாக வந்ததாக கணக்கிட்டிருக்கின்றார்கள். போதிய அளவு பாதுகாப்பு அம்சங்கள், அதேபோல் திருக்கோயிலில் அதிக கூட்டம் வருகின்ற திருக்கோயில்களுக்கு முன்கூட்டிய கள ஆய்வுகள் அமைச்சர் மற்றும் நம்முடைய செயலாளர், ஆணையாளர் போன்றவர்கள் தனித்தனியாக கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற கூட்டத்துக்கு ஏற்றாற்போல் பல வகையில் வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு இது கோடைக்காலம் என்பதால் பல திருக்கோயில்களில் தேங்காய் நார் விரிப்புகள், தொடர்ந்து அந்த தேங்காய் நார் மீது தண்ணீர் ஊற்றுவது, அதேபோல் பல திருக்கோயில்களில் கல்தளமாக இருக்கின்ற திருக்கோயில்களில் வெள்ளையிலே பெயிண்ட் அடிப்பது, அவர்களுக்கு குடிதண்ணீர், மோர், ஒரு சில திருக்கோயில்களில் எலுமிச்சை பழ பானங்கள் போன்றவற்றை தந்து பக்தர்களுக்கு பேருதவியாக துறை செயல்படுவதால் தான் இன்றைக்கு அதிக அளவு பக்தர்கள் வீட்டிலே இருந்து இறை தரிசனம் செய்பவர்கள் கூட திருக்கோயிலுக்கு வந்து இறை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழல் இந்த ஆட்சியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.